இங்க ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களோட கோவில் போயிட்டு வராங்க. அப்போ ஒருத்தன் அவங்க வீட்டு கேட் கிட்ட நின்று வீட்டையே குறுன்னு எட்டி பார்க்கறான். எட்டி பார்த்துட்டு போயிடுறான். இவங்களும் வீட்டுக்கு போனதும் பெருசா கண்டுக்காம அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் டிஃபன் பண்ணிட்டு இருக்கப்ப அதே பையன் அவங்க வீட்டையே பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அப்ப கூட வீட்டுல சொல்லாம அப்படியே விட்டுடுறாங்க. அடுத்த நாள் செலவெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கேட் ஓபன் பண்ற சவுண்ட் கேக்குது. எட்டி பார்த்தா அதே பையன் கேட்டு திறந்து உள்ள வந்தவன் போன் வரவும் அப்படியே கிளம்பிடுறான். இவங்க எழுந்து போறதுக்குள்ள போயிடுறான். அப்போதான் சிசிடிவி இருக்கிறத ஞாபகம் வருது. வேகமா வீட்டுக்குள்ள போய் அவங்க பையனுக்கு கால் பண்ணி சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணிருக்கோம்ல, அதை எப்படி போன்ல கனெக்ட் பண்றதுன்னு கேக்குறாங்க. அவன் சொன்னபடி போன்ல கனெக்ட் பண்ணி வீடியோ எல்லாம் பாத்துக்கிறாங்க. அப்புறம் தான் பையன் கிட்ட ஒருத்தன் கொஞ்ச நாளா நம்ம வீட்டு நோட்டம் வர்றான்டா, இன்னைக்கு கேட்டை ஓபன் பண்ணி உள்ளேயே வந்துட்டான்னு சொல்றாங்க. கவலைப்படாத, ஏதாச்சும் ப்ராப்ளம்னா என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அன்னைக்கு நைட் அந்த ஆப்ல யாரோ வெளியில இருக்காங்கன்னு நோட்டிபிகேஷன் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா பூனை. எதையும் யோசிக்காம படுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் நிம்மதியா தூங்கிடுறாரு. ஆனா இவங்களுக்கு தூக்கமே வரல. விடிஞ்சதுல இருந்து அடிக்கடி சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. ஓபன் பண்ணவரை தடுத்து யாருன்னு ஆப்ல பாக்குறாங்க. பார்த்தா அதே பையன். டோர் ஓபன் பண்ணாம அந்த ஆப்ல கால் பண்ணி பேசுறாங்க. யார் பண்ணின்னு கேட்டா உங்க பையனோட ஃப்ரெண்டு, சின்ன வயசுல கூட விளையாட வருவேனே, மசூதி பின்னாடி தான் எங்க வீடு இருந்துச்சுன்னு சொல்லவும் டோர் ஓபன் பண்றாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் லக்னோ போயிட்டோம். சின்ன பிள்ளையில உங்க வீட்டுக்கு வரப்ப நீங்க எனக்காக ஸ்பெஷலா ஸ்வீட் செஞ்சு கொடுப்பீங்க, செம்மையா இருக்கும். அம்மா கூட ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, ஆனா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வரவே இல்லைன்னு அப்பாவியா சொல்றான். அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டா அவங்களும் இறந்துட்டாங்க. மாமா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2 தெரு தள்ளி தான் மாமா துணிக்கடை வச்சிருக்காங்க. அங்கதான் உங்களை பார்த்தேன். ஃப்ரெண்டு சொன்னான் சுனில் ஆஸ்திரேலியா போயிட்டான்னு, நீங்க தனியா இருக்கீங்கன்னு சொன்னான். அதான் சரி உங்களை பார்க்கலாமேன்னு தோணுச்சு. ஆனா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோன்னு தயக்கத்திலே போயிட்டேன்னு சொல்றான். நேத்து கூட வீட்டுக்கு வந்தேன், ஆனா ஒய்ஃப் கால் பண்ணா, அதான் கிளம்பிட்டேன்னு சொல்றான். சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லி எழுந்திருக்கிறான். இரு நான் ஸ்வீட் பண்றேன், சாப்பிட்டுட்டு போ. ரொம்ப நாள் கழிச்சு என் பையன் வீட்டுக்கு வந்த மாதிரி சந்தோஷமா இருக்குன்னு சொன்னதும் அவனுக்கு மட்டும் இல்லைங்க, பாக்குற நமக்குமே கண் கலங்கிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.